அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அவனை நாம் புகழ்கிறோம், அவனிடம் உதவி தேடுகிறோம். நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறவே இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை அறவே இல்லை. பேச்சுக்களில் மிக சிறந்தது அல்லாஹுவின் வேதமாகும். வழிமுறைகளில் மிக சிறந்தது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையாகும். காரியங்களில் மிக கெட்டவை மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவையாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். அல்லாஹ் கூறுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக துகத்திஹி வலா தம்வுதூன இல்லா வ அன்தும் முஸ்லிமீன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவே அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள். அவனுக்கு வழிபட்டவர்களாக முஸ்லீம்களாகவே நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்று நடந்து அவனுடைய வெற்றியை, அன்பை, அருளை, சொர்க்கத்தை அடைவதற்காக அந்த அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். அல்லாஹுவின் அடியார்களை, இன்னைக்கு அல்லாஹ் அகிலங்களோட மிக ஆற்றலுடையவன் அப்படிங்கிற தலைப்பு தான் நான் எடுத்திருக்கேன். அல்லாஹோட வல்லமை பற்றி. சுபஹான் அல்லாஹு சுபஹானஹு அதல்லாஹ் பரிசுத்தமானவன், மிக உயர்ந்தவன், கண்ணியத்திற்குரியவன். அந்த அல்லாவை நாம் சரியான முறையில் அறிந்து கொண்டால் இன்னும் அவனுடைய தன்மைகளை, வல்லமைகளை, கண்ணியத்தை, உயர்வை, அவனுடைய மகத்துவத்தை சரியான முறையிலே நாம் புரிந்து கொண்டால், அல்லாஹ் என்று சொல்லப்படும் போது, நாம் அல்லாவை நினைக்கும் போது, அவனுடைய அருளை நினைக்கும் போது, அல்லாஹுடைய அருள் கொடைகளை நினைக்கும் போது, அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற அருள்களை எண்ணி பார்க்கும் போது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிடும், நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிவிடும் இல்லையா? அல்லாஹுடைய வல்லமையும் அல்லாஹுடைய ஆற்றலையும் நினைக்கும் போது நம்முடைய உள்ளங்கள் பயந்து நடுநடுங்கிவிடும். அல்லாஹு தாலா முஃமின்களுடைய அடையாளங்களை பற்றி சொல்கிறான். உண்மையான நம்பிக்கையாளர்கள் யாரென்றால், அல்லாஹுவே அவர்கள் முன் நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும். அல்லாஹுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை மென்மேலும் அதிகரிக்கும். அவர்கள் தங்கள் இறைவனையே முற்றிலுமே நம்பியிருக்கிறார்கள். அவர்கள் தொழுகையையும் கடைபிடிப்பார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்த பொருட்களிலிருந்து தானமாக செலவும் செய்வார்கள். இவர்கள்தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள். அவர்களுக்கு அவர்கள் இறைவனிடத்தில் பல உயர் பதவிகளும் மன்னிப்பும் உண்டு. இன்னும் கண்ணியமான உணவும் உண்டு. சூரா அன்பாலுடைய 2, 3 ஆகிய வசனங்களிலே நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கும் போது, இதா துக்ரல்லாஹு வஸீலஸ் குலூபுஹும், அவர்களுக்கு முன் அல்லாஹை பற்றி பேசப்பட்டால், அல்லாஹ் யார் என்று அவர்களுக்கு விவரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவை பற்றி பேசும்போது மூமின்களுடைய உள்ளத்திலே பாசமும் பயமும் கலந்த அச்சமும் ஆசையும் கலந்த ஆதரவும் பயமும் கலந்த அந்த நடுக்கம் ஏற்படும். நடுக்கம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வின் மீது பாசமாகவும் அல்லாஹ்வின் மீதும் பயத்தோடையும் அல்லாஹ்வின் மீது அன்போடவும் அச்சத்தோட கலந்த ஒரு நடுக்கம். அல்லாஹுடைய தூதர் மறுமை நாளில் அர்ஷின் நிழல் இருக்கின்ற 7 கூட்டத்தார்கள் பற்றி சொன்னாங்க. அது 1வது, நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தாலா சூரியனை 1 மைல் தூரத்தில் வச்சிருப்பான். 2வது, இந்த பூமியை வேறு பூமியா அல்லாஹ் மாற்றி இருப்பான். அந்த நேரத்தில், அந்த கடுமையான வெயில் நேரத்தில் அல்லாஹு தாலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலிலே 7 பிரிவினர்களுக்கு அங்கே தங்குவதற்கும் இளைப்பாறுவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் அனுமதி கொடுப்பான். ஷப் அதுன் யுலில்லாஹுல் ஃபிலில்லாஹி யௌம லா இல்லா லில்லுஹு, அவருடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான்.
ஒன்று, அந்த கூட்டத்தில், அந்த 7 கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, அந்த 7 கூட்டத்திலே ஒரு கூட்டத்தார் அவர்களுடைய தன்மையை பற்றி தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவங்க யார் தெரியுமா? அல்லாஹுவை ஒருவர் தனிமையில் நினைவு கூர்ந்தால் அதன் காரணமாக அவருடைய கண்கள் கண்ணீரை சிந்திவிடும். அல்லாஹுவை தனிமையில் நினைத்த காரணத்தால், அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நினைத்த காரணத்தால் அந்த அழுகை வரும். அல்லாஹ் தனக்கு செய்திருக்கக்கூடிய அருள் ஒரு பக்கம், அதற்கு நன்றி செலுத்தாமல் வாழக்கூடிய தன்னுடைய வாழ்க்கை ஒரு பக்கம், இதையெல்லாம் நினைத்ததால் தான் அந்த அழுகை வரும். மறுமையில் அல்லாஹுவிடத்தில் செல்லும் போது அல்லாஹுவை திருப்திப்படுத்த சரியான அமல் என்னிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்த காரணத்தால் அந்த அழுகை. அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நினைத்த காரணத்தால் அந்த அழுகை. எத்தனையோ நேரங்களில் நான் பாவம் செய்த போது, நான் குற்றம் செய்த போது, நான் அநியாயம் செய்த போது, நான் தவறுகள் செய்த போது, அந்த நேரத்தில் என்னுடைய இறைவன், என்னுடைய அல்லாஹ் என்னை தண்டிக்காமல் என் மீது கருணை காட்டி விட்டான் அல்லவா? நான் சிரமத்தில் இருந்தபோது அவன் எனக்கு உதவி செய்தான் அல்லவா? எனக்கு பசித்த போது அவன் உணவளித்தான் அல்லவா? நான் தாகமாக இருக்கும்போது எனக்கு தண்ணீர் கொடுத்தான் அல்லவா? எனக்கு உடை இல்லாமல் இருந்த எனக்கு உடை கொடுத்தான் அல்லவா? வீடு இல்லாமல் இருந்த எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தான் அல்லவா? மனைவி இல்லாமல் இருந்த எனக்கு மனைவியை கொடுத்தான் அல்லவா? இப்படி அல்லாஹ் எனக்கு நிமத்துகளை செய்திருக்க நான் அல்லாஹிற்கு உரிய முறையில் நன்றி செலுத்தவே இல்லை, அவனை உரிய முறையில் வணங்கவே இல்லையே என்று நினைக்கும் போது அல்லாஹுடைய அன்பால், அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அழுகையின் காரணமாக அவர் அர்ஷோட நிழலில் இருப்பார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி அழுதவர் நாளை மறுமையில் அர்ஷுடைய நிலையில் இருப்பார். யாருக்கு அர்ஷுடைய நிலையில் கிடைத்ததோ இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கம் செல்வார். அவர் சிராத் பாலத்தை கடந்து விடுவார். அவருடைய அமல்கள் நிறுக்கப்படும் போது அவருடைய அமல்களுடைய தட்டு கனத்துவிடும். மறுமையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால் கௌசர் தடாகத்திலே அந்த தூய மதுரமான தண்ணீரை அவர் குடிப்பார். மேலும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 கண்களின் மீது ரப்புல் ஆலமீன் நரகத்தை தடை செய்து விட்டான். நரகம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. 2 கண்கள் என்றால் என்ன? அந்த கண்களை உடையவர்கள், 2 கண்களை உடையவர்கள் மீது நரகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்து விட்டான். அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பண்புகளை வாழ்க்கையில் கடைபிடித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த தன்மையை அடைவதற்கு முயற்சி செய்து பாருங்கள். எதையோ அடைவதற்காக எத்தனையோ ஆசைக்காக வேண்டி இரவை பகலாக்கிறோம், பகலை இரவாக ஆக்கினோம். எத்தனையோ பல சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொள்கிறோமே. நாளை மறுமையில் அல்லாஹுடைய நேசராக ஆகுவதற்கு, அல்லாஹுடைய அன்பராக ஆகுவதற்கு, அல்லாஹுவிடத்தில் சொர்க்கம் கிடைப்பதற்கு, நரக நெருப்பு நம் மீது தடை செய்யப்படுவதற்கு உண்டான தன்மைகளை நம்முடைய ஹபீப் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது என்ன தெரியுமா? 2 கண்களை நரகம் தீண்டாது. அல்லாஹுவின் பயத்தால் அழுத கண், அல்லாஹுவின் பாதையில் முஸ்லிம்களை பாதுகாக்க விழித்திருந்த கண், அல்லாஹுடைய பாதையில் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக விழித்திருந்த கண், அல்லாஹுவின் பாதையில் முஸ்லிம்களின் உயிரை, பொருளை, உடைமைகளை பாதுகாப்பதற்காக விழித்திருந்த இன்னொரு கண். அந்த கண்ணுடைய மீது அல்லாஹ் நரகத்தை தடை செய்து விடுவான். இன்னொருவர் கூறுகிறார், அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண், இதன் மீதும் ரப்புல் ஆலமீன் நரகத்தை தடை செய்து விடுவான். அன்புக்குரியவர்களே, இன்று அல்லாஹ் என்றால் யார் என்று அறியாத காரணத்தால், அல்லாஹ்வுடைய வல்லமையை, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய சக்தியை, அவனுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளாத காரணத்தால் தான் நாம் அல்லாஹ்வுடைய நெருங்காதவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வை விட்டு தூரமாக கொண்டிருக்கிறோம். யாராக இருக்கட்டும், எல்லாரும் அல்லாஹ்வை அறியாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயமாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாமை வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய சமுதாயமாக இருக்கட்டும், சில மாற்று மத மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் என்பவன் முஸ்லிம்களுக்குரிய கடவுள் என்பதாக. இல்லை அன்புக்குரியவர்களே, கடவுள் என்பவன் ஒருவன்தான், இறைவன் ஒருவன்தான். யார் உங்களுக்கு கடவுளோ, இறைவனோ, அதே இறைவன் தான் எங்களுக்கும் கடவுள். எங்களுடைய கடவுள் தான் உங்களுடைய கடவுள். கடவுள் 2 அல்ல, 3 அல்ல, 4 அல்ல, ஒரே கடவுள் தான். வானத்தை படைத்தவன், சூரியனை படைத்தவன், பூமியை படைத்தவன் ஒரே இறைவன் தான். அந்த ஒரே இறைவனைத்தான் அல்லாஹ் என்று பெயரால் அழைக்கின்றோம். அரபியில் அந்த ஒரே ஒரு இறைவனுக்கு அழகிய முறையில் மாற்று பெயரை கூற முடியாமல், அதிலே இருமையை காண முடியாமல், அதில் ஆண்பால் பெண்பால் என பிரித்து காண முடியாமல், அந்த இறைவன் தனக்கென்று வைத்து கொண்ட பெயர்தான் அல்லாஹ்.
அதனால்தான் நாம் அல்லாஹ் என்று சொல்கின்றோம், இறைவன் என்றும் சொல்கின்றோம், அளவற்ற அருளாளன் என்றும் சொல்கின்றோம், படைப்பாளன் என்றும் சொல்கின்றோம், இரட்சகன் என்றும் சொல்கின்றோம், ஆண்டவன் என்றும் சொல்கின்றோம். ஆனால் அவன் தனக்கு வைக்காத பெயர்களை நாம் அவனுக்கு கூற மாட்டோம். அன்புக்குரியவர்களே, அந்த அல்லாஹ்வை எப்போது நாம் அறிந்து கொள்கிறோமோ அதுபோன்று நம்முடைய மாற்று மத மக்களும் எப்போது அல்லாஹ்வை அறிந்து கொள்கிறார்களோ அவனுக்கு இணை கற்பிக்க மாட்டார்கள். அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை, அந்த படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை, அந்த படைத்த இறைவனுக்கு முன் பணி வைக்க வேண்டிய இந்த நெற்றியை அவனை தவிர வேறு யாருக்கும் முன் வைக்க மாட்டார்கள். அவனிடத்தில் ஏந்த வேண்டிய இந்த கைகளை அவனை தவிர வேறு எந்த படைப்பிடத்திலும், இந்த உயிருள்ள படைப்பாக இருக்கட்டும், அது உயிருள்ள படைப்பாக இருக்கட்டும் அல்லது இறந்த படைப்பாக இருக்கட்டும், யாருக்கு முன்பும் ஏந்த மாட்டார்கள். அந்த அல்லாஹ்வை புரியாத காரணத்தால் தான், அந்த அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்கி கொள்ளாத காரணத்தால் தான், அந்த படைத்த இறைவனுடைய ஆற்றலை விளங்கி கொள்ளாத காரணத்தால் தான் இன்று இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குது. அல்லாஹ்வை விட்டும் அடியான் தூரமாகிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வை அறியாத காரணத்தினால்தான் அவனுடைய சட்டங்களை பால்படுத்தி கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ்வை அறியாத காரணத்தால் தான் அவன் தடை செய்த காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு அரசாங்கத்தை பற்றி தெரிந்தவர், அந்த அரசாங்கத்துடைய வலிமையை பற்றி தெரிந்தவர் அந்த அரசாங்கத்திற்கு மாறு செய்ய மாட்டார். எப்போது ஒருவர் அரசாங்கத்தை அறியவில்லையோ, அந்த அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய ஆற்றலை அறியவில்லையோ, அந்த அரசாங்கத்தின் கட்டளையை பேணுவது கிடையாது, அந்த அரசாங்கத்திற்கு மாறு செய்கிறார். மாறு செய்த காரணத்தால், கட்டளைகளை மீறி காரணத்தால், தடைகளை செய்த காரணத்தால் அவர் எப்படி தண்டிக்கப்படுவார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அன்புக்குரியவர்களை, இந்த அரசாங்கம் எல்லாம் அழிந்துவிடக்கூடிய அரசாங்கங்கள். இந்த அரசாங்கங்களை முடிவு செய்யக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் யாரை நாடுகிறானோ இன்று ஆட்சியில் அமர வைப்பான், அவன் யாரை நாடுகிறானோ ஆட்சியிலிருந்து எடுத்து விடுவான். உள்ளே இருப்பவர்களை வெளியே கொண்டு வருவான், வெளியே இருப்பவர்களை உள்ளே கொண்டு வருவான், உயரத்தில் இருப்பவர்களை கீழே கொண்டு வருவான், கீழே இருப்பவர்களை உயரத்தில் கொண்டு வருவான். இவ்வாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடந்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்கிறான் தன்னை பற்றி நான் செய்கிறேன் என்பதாக. தன்னுடைய வல்லமையை கொண்டு அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த மனிதன் நாடுவதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. அவனது முயற்சி ஒரு பக்கம், ஆனால் அவனது முயற்சி நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அகிலத்தின் இறைவன் அல்லாஹ் நாட வேண்டும். அவன் நாடாமல் எதுவும் நடக்காது. எத்தனையோ மக்கள் முயற்சி செய்கிறார்கள், போராடுகிறார்கள், தங்களுடைய திறமைகளை செலவழிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. ஏனெனில் அல்லாஹ் நாடவில்லை. எத்தனையோ மக்கள் ஒரு சில இலகுவான முயற்சிகளை செய்கிறார்கள், அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். காரணம், அல்லாஹ் அவர்களுக்கு நாடிவிட்டான். அன்புக்குரியவர்களே, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்தால் இன்று மக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை பால்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ் தடுத்த பாவங்களை செய்ய மாட்டார்கள். சர்வசாதாரணமாக இன்று அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மீறப்படுகின்றன. வட்டி வாங்குகிறார்கள், ஜினா விபசாரம் செய்கிறார்கள், தவறான முறையில் பொருள் சம்பாதிக்கிறார்கள், நிலுவையில் குறைவு செய்கிறார்கள், அளவியில் குறைவு செய்கிறார்கள், பலவீனமான ஏழை மக்களின் மீது அநியாயம் செய்கிறார்கள், அட்டூழியங்கள் செய்கிறார்கள், பிறருடைய சொத்துக்களை சூறையாடி கொள்கிறார்கள், பிறருடைய சொத்துக்களுக்கு ஆசைப்படுகிறார்கள், உறவுகளை முறித்து வாழ்கிறார்கள், சகோதர சகோதரிகளுடன் சண்டை போடுகிறார்கள், அற்ப காசுக்காக தாயிடத்தில் சண்டை செய்கிறான், தந்தை இடத்திலே சண்டை செய்கிறான், உலக செல்வத்திற்காக வேண்டி உறவுகள் மீது அநியாயம் செய்வதை நம்ம பார்க்குறோம். அன்றாட நாளிதழ்களில் நாம் இது போன்ற செய்திகளை படிக்கிறோம். அற்ப காசுக்காக, பணத்துக்காக, சொத்துக்காக ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையை கொலை செய்கிறான், ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை கொலை செய்கிறான், அல்லது தந்தை தனது மகனை கொலை செய்கிறான், அல்லது சகோதரன் சகோதரனை கொலை செய்கிறான். எப்படிப்பட்ட பயங்கரமான மோசமான நிலைமை பாருங்கள். இன்று உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பால்படுத்திய காரணத்தால், அவனுடைய கட்டளைகளை மீறிய காரணத்தால் அவனுடைய கோபத்தை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் நினைக்கிறார்கள் சுனாமி வருவதும், புயல் வருவதும், வெள்ளம் வருவதும், மழை வருவதும் இவையெல்லாம் ஒரு இயற்கை கோளாறு என்பதாக. இல்லை அன்புக்குரியவர்களை, இயற்கை கோளாறுகள் அல்ல. இந்த இயற்கையை படைத்த இறைவனுடைய கோபத்தின் காரணமாக அவனுடைய சோதனையாக வரக்கூடியது. எப்போது மக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகிறார்களோ அல்லாஹ் அவனுடைய வல்லமையை காட்டுகிறான். இதுதான் உண்மை, புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமி அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, வானம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மேகம் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது, காற்றும் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. என்னை மிகைப்பதற்கு உங்களில் யார் இருக்கிறார்கள்? மிகப்பெரிய வல்லரசு தங்கள் நாட்டுக்கு வந்த அழிவுகளை அவர்கள் தடுக்க முடிந்ததா? அடைமழையை தடுக்க முடிந்ததா? வெள்ளத்தை தடுக்க முடிந்ததா? புயலை தடுக்க முடிந்ததா? பூகம்பத்தை தடுக்க முடிந்ததா? யோசித்து பாருங்கள், முடியாது. காரணம் என்ன? இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவை.
அல்லாஹ் சொல்கின்றான், வேண்டுமென்றால் குரானை படித்து பாருங்கள், திறந்து படித்து பாருங்கள், உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன், எனது மாற்றும் அந்த மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல் அராப் உடைய 97, 98, 99 வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஊர் மக்கள் எல்லாம் என்னை பயமுற்று இருக்கிறார்களா, என்னுடைய அச்சமில்லாமல் இருக்கிறார்களா? அவர்கள் இரவில் தூங்கும்போது அவர்களுக்கு வேதனை வரலாம். அவர்கள் இரவில் தூங்கும்போது அவர்களுக்கு வேதனை வரலாம். இந்தியாவின் வட மாநிலங்களில் வந்த பூகம்பங்களை நினைத்து பாருங்கள். இன்று மக்களுக்கு இறைவன் என்றால் யார் என்று கேள்வி கேட்டால் தெரியாது. எதை பற்றி எல்லாமோ கேள்விக்கு எதை பற்றி எல்லாமோ சொல்லுவாங்க. பெரிய அறிவாளின்னு சொல்லுவாங்க, சிந்தனவாதி, சீர்திருத்தவாதி, அல்லாஹ் பற்றி அறிவு, அவ்வளோதான் அவங்களோட அல்லாஹ் பற்றி அறிவு. ஆனால் மறுமை பற்றிய அறிவு அவர்களுக்கு முற்றிலும் பூஜ்ஜியம்தான். அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் ஒரு சிறிய முஸ்லீம் குழந்தையை கேட்டால் அந்த குழந்தை சொல்லும், அல்லாஹ் என்றால் யார் என்பதாக. யாருக்கு வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும், இறைவன் யார் என்று கேட்டால் எங்களுடைய முஸ்லீம் குழந்தை சொல்லும். காரணம் என்ன தெரியுமா? இறைவனுடைய புத்தகத்தை படிக்கின்ற காரணத்தால், குரானை படிக்கின்ற காரணத்தால், இறைவன் இறக்கப்பட்ட அந்த அற்புத வேதத்தை படிக்கும் காரணத்தால் அந்த குழந்தை பதில் சொல்கிறது. அன்பு ஆகவே அவருடைய இறைவன் அதை அன்பை அங்கீகரித்து பரிசுத்தமாகவும் அழகாகவும் அதை வளரச் செய்து அதை வளர்க்க ஜக்கரியா பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு செய்தான். ஜக்கரியா அப்பிள்ளை இருந்த மாடத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அவளிடத்தில் ஏதேனும் உணவுப் பொருள் இருப்பதைக் கண்டு, மரியமே, இது உனக்கு ஏது, எங்கிருந்து வந்தது என்று கேட்பார். அதற்கு அவள், இது அல்லாஹ்விடமிருந்து வருகிறது, ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு அளவின்றி உணவளிக்கிறான் என்று கூறுவாள். அப்பொழுது ஜக்கரியா அவ்விடத்தில் தனக்காக தன் இறைவன் பிரார்த்தித்து, என் இறைவனை, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக, நிச்சயமாக பிரார்த்தனைகளை செவி ஏற்பவன் என்று கூறினார். ஆகவே அவர் மாடத்தில் மிஹ்ராப் நின்று தொழுது கொண்டிருந்த சமயத்தில் அவரை நோக்கி வானவர்கள் சப்தமிட்டு கூறினார்கள், ஜக்கரியாவே, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்ற ஒரு மகவை உங்களுக்கு அளிப்பதாக நற்செய்தி கூறுகிறான். அவர் அல்லாஹ்வின் ஒரு வாக்கியத்தை முன்னறிக்கை உண்மைப்படுத்தி வைப்பார். மனிதர்களுக்கு தலைவராகவும் பெண்கள் இன்பத்தை துறந்தவராகவும் நபியாகவும் நல்லொழுக்கம் உடையவராகவும் இருப்பார் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.